வணக்கம். இன்றைக்கி வந்து இறால் வச்சு கிரேவி பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுமே இது கூட 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு கொஞ்சம் ரோல் பட்டை சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. பெருசாக இருந்தால் ஒன்று கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியை கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரந்தொடிக்கு வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதே நல்லா பச்சை வாடை பிறந்தொட்டி வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இது கூட 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதக்கி விடுங்க. லேசாக வதக்கிட்டு பச்சை வாடை போகிறதுக்கு தான் வதக்கி விட்றோம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளியை நல்லா பச்சை வாடை பிறந்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடுங்க. இப்போ தக்காளியை நல்லா பச்சை வடை பிறந்தண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடுங்க. கீழே வந்து இது வரைக்கும் அடி பிடிச்சிடாமல் நல்லா நமக்கு லேசாக ஆயில் பிரிஞ்சு வரணும். நல்லா லேசாக ஆயில் பிரிஞ்சு வரும் பாருங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்து மசாலாவும் நல்லா பச்சை வடை போயிருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் 1/2 கிலோ இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்குங்க. இப்போ இறாலை நல்லா வதக்கி விடுங்க. மசாலா கூட நல்லா வதங்கட்டும். இறால் நல்லா கிண்டி விடுங்க. இறால் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கவே கூடாது. ஒரு மினிமம் வந்து ஒரு 4-5 நிமிஷம் தான் வேக வைக்கணும். அப்போ தான் இறால் நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா இறால் ரொம்ப ஹார்டாகிடும். அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விடுங்க. ஃபஸ்ட்டு மசாலாவை நல்லா வந்து வலிச்சு விடுங்க. எல்லா மசாலாவையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இறாலில் இருக்க தண்ணியே கரெக்டாக வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வருது பார்த்திங்களா. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. 5 நிமிஷத்தில் இறால் நமக்கு வெந்துடும். பார்த்திங்க அப்படின்னா இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலாம். அதில் உள்ள சூஸே வந்து நமக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ சும்மா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.